பெருசாக இருக்குது காய்ஸ் வாழைக்கண்ணு. முதல்ல நான் வாங்கவே இல்லை காய்ஸ். இதை வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து பாதி பிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் தான் முதல்ல காய்ஸ் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் வளர்ந்துருப்பாங்க காய்ஸ். அதாவது இது ஏன் ஹைட்டுக்கு வந்துருச்சு காய்ஸ். அப்புறம் அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா நம்ம எலுமிச்சை மரம் பட்டு போயிடுச்சு காய்ஸ். என்ன செடி தான் தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என் தோட்டம் வந்து இந்த எல்லைக்குள்ள தான் இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், இது நம்மளோட சப்போட்டா. இந்த சப்போட்டா செடி வந்து நல்லா எங்கள் வீட்டு சப்போட்டா கண்ணிலேருந்து கொஞ்சம் சின்ன முறை செஞ்சு பிடிங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து என்ன செடின்னு தெரியலை. இதுவும் சப்போட்டா தான் கைஸ். இது வந்து பலாப்பழ செடி ரொம்ப நாள் கழிச்சு வளர்ந்துருக்கு. இந்த வந்து சப்போட்டான்னு சொல்கிறேன், சாரி, பலாப்பழ செடி கைஸ். அது வந்து என்ன செடின்னு தெரியல. அப்புறம் அதுவும் தெரியலை. இது வந்து பீன்ஸ் விதை போட்டால் உடனே முளைச்சிருச்சு காய்ஸ். ஒரு கரும்பு போட்டிருக்கேன், என்ன முளைக்கல காய்ஸ். தண்ணியே ஊற்றாமல் அப்படிச்சு. காலையில் தான் ஊற்றுனேன், ஆனாலும் காய்ஞ்சிருச்சு காய்ஸ். எல்லோரும் லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.